முன்னோரை நம்பாதே பை மைக்கேல் ஜூராய். நிச்சயமாக அது ஒரு சித்திரவதையேதான். கிழக்கத்திய கெமிக்கல்ஸ் நிறுவனம் மன்ஹாட்டனில் உள்ள 10 மாடி கட்டடத்தில் தன் நிர்வாக மேலாண்மைக்கு அவ்வளவு சுலபத்தில் ஆட்களை தேர்வு செய்துவிடாது. ட்ரூ விட்னே முன்னரே ஏராளமான விண்ணப்ப ஃபார்முகளை பூர்த்தி செய்து தந்துவிட்டிருந்தான். தவிர துளைத்தெடுக்கும் 3 நேர்முக தேர்வுகளையும் சந்தித்து விட்டான். இப்பொழுது மற்றொரு ஃபைலை பிரித்து கொண்டிருந்தான். அதன் மேலே அந்தரங்க விவகாரம், பரம ரகசியம் என அச்சிடப்பட்டிருந்தது. அவன் கிழக்கத்திய கெமிக்கல்ஸின் பர்சனல் அலுவலகத்தின் நீளமான சுவரோரம் போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தபடி ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய குரூரமான ஆளுமையை வெளிக்காட்டாமல் இருக்க போராடி கொண்டிருந்தான். விட்னே சற்று சிந்தித்து பார்த்தான். இக்காலத்தில் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் முட்டாள்தனமாக ஒருவனின் அந்தரங்க விவகாரத்தில் எல்லாம் மூக்கை நுழைக்கின்றன. இந்த கேள்விகளும் அதுபோல் மோசமானவையே. ஒருவேளை மனோதத்துவ நிபுணர்களாலும் கம்பெனியில் உயர் பதவி வகிப்பவர்களாலும் இவை தயாரிக்கப்பட்டு இருக்கலாம். இதன் மூலம் ஒருவனின் பின்னணியை தெரிந்து கொண்டு அவன் எந்த வேலைக்கு பொருத்தமாக இருப்பான் என தெரிந்து கொள்ளலாம். இந்த நோக்கத்தை விட்னே தெளிவாக தெரிந்து கொண்டாலும் மறுவகையில் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. உங்களுக்கு சொந்தமாக ஸ்போர்ட்ஸ் கார் உள்ளதா? அவன் விண்ணப்பித்திருப்பதோ கணக்காளர் பதவிக்கு. என்ன வகையான கேள்வி இது? உயர்தர ஒயன்களில் பழக்கம் உண்டா? பல் டாக்டர் யாராவது அறிமுகம் உண்டா? கேள்விகள் போய்கொண்டே இருந்தன. இவையெல்லாம் சாதாரண கேள்விகளே என்று விட்னே தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். திருமணமாகி இருந்தால் உங்கள் மனைவி படித்த பள்ளி, கல்லூரியின் பெயர்கள் என்ன? மனைவியின் தலைமுடி இயற்கையானதா? நீங்கள் ஆழ்கடலில் நீந்துபவரா? உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் தலையில் வழுக்கை உள்ளதா? கேள்விகள் இதுபோல் போகும். ஐயோ கடவுளே! எனினும் பொறுமையை வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்டு பாரத்தை நிரப்பினான். மீறி ஆட்சேபனை ஏதும் செய்தால் அவன் பெரிதும் விரும்பிய கிழக்கத்திய கம்பெனியை விட்டு வெளியேற வேண்டியதுதான். அதில் சேர வேண்டும் என்பது அவனாக ஆசைப்பட்டு சுயமாக எடுத்த முடிவு. ஏனெனில் அதில்தான் அவனுக்கு வேண்டிய பணம், அதிகாரம், மேலும் உயரும் சந்தர்ப்பம் முதலிய விஷயங்கள் இருந்தன. இது போன்ற நிறுவனத்தில்தான் அவன் எண்ண முடியாத முன்னேற்றத்தை பெறப்போகிறான். ஒரு விஷமத்தனம் அவன் கண்களில் தோன்றியது. நிறுவன ஆட்கள் மட்டும் அவன் மனதை படிக்க நேர்ந்தால் அவன் கம்பெனியை விட்டு வெளியேற வேண்டியதுதான். சின்ன சின்ன நிறுவனங்களில் எல்லாம் அனுபவம் பெற வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டான். அவை யாவும் கொடூரமான வழிமுறைகள். எனினும் இளமையாக இருக்கும்போதே பெரிய மனிதனாக வேண்டும். அதாவது அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் ஏற வேண்டும். அதற்காக எத்தனை பேரின் தொண்டை குழிகளை அறுத்தாலும் சரி, அவனுக்குள் ஏதோ ஒன்று பணத்தையும் அதிகாரத்தையும் வேண்டி நின்றது. விட்னே விடைகளை படு தெளிவாக எழுதினான். ஏனெனில் கையெழுத்து சரியில்லை எனில் அது பொறுமையின்மையை காட்டிவிடும். மனோத்துவ நிபுணர்களும் கம்பெனியின் பெரிய ஆட்களும் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். பெரிய தெளிவான எழுத்துகளில் தன்னுடைய வயது 26 என்று எழுதினான். கிழக்கத்திய கெமிக்கல்ஸிடம் அந்த விவரம் முன்னரே இருந்தது. எப்போதேனும் நீங்கள் கைதாகி இருக்கிறீர்களா?
பாரம் வேறொரு தளத்தில் கேள்வியை வீசியது. விட்னே இல்லை என்று எழுதினான். தந்தையின் தொழில்? விட்னே மனம் சுருங்கி சர்வர் என்று பதிலளித்தான். அந்த கிழவன் சாகும் வரை என்னென்ன மூன்றாந்தர காரியங்களை செய்தான். தன் குடும்பத்துக்கு கஷ்டமான சூழ்நிலையை வழங்கியது பற்றியெல்லாம் விட்னே சொல்லவில்லை. அம்மாதிரியான வாழ்க்கை தேவையே இல்லை என விட்டுவிட்டான். உங்கள் தந்தைக்கு எதிராக ஏதேனும் குற்ற பின்னணி உள்ளதா? விட்னே ஒரு வினாடி நிதானித்தவன் பின்பு இல்லை என்று பதிலளித்தான். உங்கள் தாய்க்கு? விட்னே திரும்பவும் நிதானித்தான். அவனுடைய பெற்றோரா வேலைக்கு மனு போட்டிருக்கிறார்கள்? அவன் இல்லை என பதிலளித்தான். உங்களுடைய தாத்தாவுக்கு அல்லது பாட்டிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளனவா? விட்னே பாரத்தை வெறித்து பார்த்தான். எல்லை கோட்டை மீறுகிறீர்கள். என்னதான் கிழக்கத்திய கெமிக்கல்ஸாகவே இருந்தாலும் இது போன்ற கேள்விகள் அறிவற்றத்தனமாக உள்ளது. ஒரு வினாடி நேரத்தில் கோபம் தலைக்கேறிவிட, இதையெல்லாம் கேட்க உங்களுக்கு என்ன தைரியம் என்று எழுதிவிடலாம் என நினைத்தான். ஆனால் பொறுமையை வரவைத்து கொண்டு சற்று தாமதம் செய்தான். ஏனெனில் அவனுக்கு சற்று தள்ளி கண்ணாடி அறைக்குள்ளிருந்து ஜான்சன் என்பவர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அவர்தான் அவனுடைய விண்ணப்ப பாரத்தை பரிசீலிப்பவர். ஏதேனும் வில்லங்கம் செய்தால் அது அவனுக்கு எதிராக மாறிவிடும் என்பதை விட்னே அறிவான். தான் நல்லதொரு எதிர்பார்ப்பை உண்டாக்க வேண்டும். உயரம், ஆளுமை, மரியாதைக்குரிய தோற்றம் முதலிய பெரிய நிறுவனங்கள் வேண்டும். தகுதிகளை கொண்டிருந்த அவன் அவையே தன் சொத்து என்பதை உணர்ந்திருந்தான். உடனே எவ்வித தயக்கமும் இன்றி அக்கேள்விக்கு இல்லை என பதிலளித்தான். பின் பூர்த்தி செய்ததை ஜான்சனிடம் தந்தான். அப்பொழுது ஈ என்று இழிக்காமல் ஒரு சிரிப்பை சற்றே உதிர்த்தான். மதியம் 5 சோதனைக்கு உட்பட்டு பின்னர் வீட்டுக்கு சென்று கம்பெனியின் பதிலை எதிர்பார்த்திருந்தான். சில நாட்கள் கழித்து கிழக்கத்திய கெமிக்கல்ஸின் அலுவலகம் அழைக்கப்பட்டான். அவன் வந்து கம்பெனி தலைவரிடம் உச்சக்கட்ட நேர்முக தேர்வை சந்திக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டான். கம்பெனி பிரசிடென்டருமா? தான் இவ்வளவு தகுதியானவன்தானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஏனெனில் அவன் கணக்காளர் பதவிகளில் சாதாரண அளவுக்கே விண்ணப்பித்திருந்தான். பிரசிடென்ட் மிட்செல் நிர்வாகம் சார்ந்த எந்த பதவிக்கு விண்ணப்பித்தாலும் ஆட்களை அவரே பார்ப்பார். ஜான்சன் சற்றும் நட்பற்ற வார்த்தைகளில் விளக்கினார். பிரசிடென்ட் மிட்செலின் அலுவலகம் கிழக்கத்திய நிறுவனத்தின் 37வது மாடியில் உச்சத்தில் இருந்தது. அந்த அறையே கனமான கார்பெட் இடப்பட்டு ஆழ்ந்த நிறத்தில் மார்ச் சுவர்கள் இருக்க சுத்தமான காற்றோட்டம் நிரம்பியதாக இருந்தது. ஒரு பக்க சுவரில் ரஸ்டனின் சுரங்கம் மற்றும் பிளான்ட் ஓவியங்கள் வெகு அற்புதமாக கண்களை கவரும் வண்ணம் தொங்கிக் கொண்டிருந்தன. மறுபக்க சுவரில் மிட்செலின் தோற்றத்தை நிகர்த்த சிலரின் உருவங்கள் சோகமயமாய் ஆயில் பெயிண்டிங் வடிவில் தொங்கிக் கொண்டிருந்தன. மறுபுறம் தாழ்வாக இருந்த ஜன்னலின் ஊடே நகரத்தின் அழகு தெரிந்தது. ஓடும் ஆற்றின் தெளிவான காட்சி பக்கமிருந்த கட்டடங்களால் மறைக்கப்படாமல் தெளிவாக தெரிந்தன. விட்னே உணர்ச்சி பெருக்கில் சட்டென்று மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான். இங்கேதான் அதிகாரத்தின் உச்சி உள்ளது. அதுதான் அவனுக்கு வேண்டும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை அவன் பெறக்கூடும். பிரசிடென்ட் மிட்செல் உயரமாகவும் அஜானபாகுவாகவும் இருந்தார். அவருடைய தோள்கள் விலை உயர்ந்த கோட் சூட்டினுள் மிக அகலமாக தெரிந்தன. 60 வயதுக்கு கீழே இருந்த அவரின் குரல் ஓங்கி ஒலிக்க, அச்சுறுத்தும் புருவங்களின் கீழிருந்த கண்கள் படு தீர்க்கமாக இருந்தன. எவரையும் அடிப்பணிய செய்யும் ஆளுமை கொண்டிருந்த அவரை கண்டு விட்னே சற்றும் அஞ்சவில்லை. அவரின் துருவுகிற பார்வையை சற்றும் சளைக்காமல் எதிர்கொண்டான்.
அதே நேரம் தன் அடிமனதிலோ அவரின் கழுத்தை அன்போடு நெருங்கி அணைக்கும் நாளை கணக்கு போட்டான். இறுதியில் மிட்செல் தொண்டையை செருமினார். நீங்கள் இந்த வேலைக்கு பொருத்தமாக தோன்றுகிறீர்கள். தேங்க்யூ சார். நாங்கள் அசட்டுத்தனமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு கம்பெனி அதன் வேலையாட்களால் சீரழிந்து போகலாம். அதனால்தான் எங்களுக்கு தோதுபடாதவர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒழுக்கத்தை மதிக்கிறோம். அந்த தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை தந்ததா? சற்றே என்று விட்னே எச்சரிக்கையுடன் பதிலளித்தான். அவையெல்லாம் என் யோசனை. மிட்செல் குரலை சற்று தாழ்த்தி சொன்னார். ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டது. இதுவரை எங்களை கைவிட்டதே இல்லை. நான் சந்ததியை நம்புபவன். கோணாங்கி சந்ததி கோணாங்கியை மட்டுமே ஈன்றெடுக்கும். ஆமாம் ஆமாம் என்றான் விட்னே. அவனுக்கு எப்போதும் ஆமாம் போடுவது என்று தெரிந்துவிட்டது. அதே சமயம் மிட்சலின் பார்வை எவ்வித முரண்பாட்டையும் வெளியிடாமல் வெறுமையாக இருந்தது. புதிராக இருந்தது. ரத்தம் மட்டுமே சொல்லும், மிட்சல் கூறினார். ஆமாம் சார். உன்னுடைய பதவியின் பொறுப்புக்கு தாத்தா பாட்டியை மட்டுமே சோதனைக்கு உள்ளாக்கினோம். அதே சமயம் பதவி உயர உயர ஒருவனுடைய சந்ததியை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அவன் முன்னோர்களில் யாராவது தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அது எங்கள் பார்வைக்கு வந்தே தீரும். ஆமாம் சார் என்றானே தவிர அவரின் கருத்தை சிறிது கூட விரும்பவில்லை. ஏனெனில் ஒருவனுடைய முன்னோர்கள் எந்த அளவு ஒழுக்கமாக இருப்பார்கள் என யாராவது சொல்ல இயலுமா என்ன? அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டவர் போல் மிட்செல், நாங்கள் நிஜத்தை, அதன் நடைமுறைகளை உணர்ந்தவர்கள். அதாவது எல்லோருமே சரியாக இருக்க வேண்டுமென நாங்கள் சொல்ல வரவில்லை. அதே நேரம் எங்களது பணியாளர்கள் எவருமே குற்ற பின்னணி இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒருவனது சந்ததியில் யாராவது குற்றங்கள் புரிந்திருந்தால் அவன் பொறுப்பற்ற வேலைக்கு நியமிக்கப்படுவான். மோசமான குற்றங்கள், அதாவது கொலை செய்வது போன்ற விவரங்களில் முக்கியத்துவம் அளிப்போம். அதுதான் இந்நிறுவனத்தின் இயல்பான விஷயம். இளைஞனே, எங்களுக்கு பணிபுரியும் அளவுக்கு உன் முன்னோரிடம் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? சொன்னார். ஆம், நான் என் முன்னோரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ளேன் ஐயா. விட்னே தான் சொல்வது சரியான பதில் என்று தெரிந்தே சொன்னான். அவனுடைய எண்ணங்கள் இறுகி போய் கிடந்தன. மாபெரும் நிறுவனங்களில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அறிவற்றவர்களாக உள்ளனர். அவர்களையும் நம்பும் கம்பெனிகள் இது போன்ற கோமாளித்தனமான யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. எனினும் ஒரு தடவை உள்ளே நுழைந்துவிட்டால் போதும், ஒரு கம்பெனி இம்மாதிரியான விதிகளால் நீண்ட நாட்களுக்கு இயங்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஏனெனில் பெரும்பாலான பணியாளர்கள் இச்சோதனையில் தேர்வாகி உள்ளனர் என்று மிட்சலே சொல்கிறார். ஒருவனின் கடந்த கால வாழ்க்கையினை எவ்வளவு தூரத்துக்கு உறுதிப்பட சொல்ல முடியும்? அதுவும் பிரதான காலகட்டத்தை தோண்டியெடுக்க முடியுமா? விட்னேவுக்கே அவன் தாத்தா பாட்டிகளை பற்றி தெரியாது. மறுபடியும் அவன் எண்ணங்களையும் புரிந்து கொண்டது போல் பிரசிடென்ட் மிட்சல், எங்களுடைய உளவாளிகள் மிகவும் புத்திசாலிகள். எல்லா விஷயத்தையும் துருவி விடுவார்கள். ஒருவன் தனி வாழ்வில் நடந்தவற்றை சொல்வது முழுக்க நம்ப முடியாது. எனவே நாங்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. எங்களின் ஆட்கள் உலகம் முழுக்க பரவியிருக்கிறார்கள். கடந்த காலம் நிஜத்தில் தெளிவில்லாதது. அதே சமயம் ஒவ்வொரு பரம்பரையும் இரண்டாக பிரியும். ஒன்றை கோட்டை விட்டால் கூட மற்றதை பிடித்து விடுவார்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் தோற்பது அரிது. அவர்கள் கடந்த காலத்தை நுணுக்கி ஆராய்வர்கள். புரிந்ததா என்றார். எஸ் சார். மிட்சல் தன் தடிமனான விரலை உயர்த்தினார். இந்த விஷயம் உனக்கு புதிதாக தோன்றும்.
முரட்டுத்தனமாகவும் இருக்கும். ஆனால் அதில் நான் திருப்தி அடைகிறேன். எங்கள் கம்பெனியின் உயர் அலுவலர்கள் சிலர் 11ஆம் நூற்றாண்டு வரை தங்களின் நிலையை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் முன்னோர் ஒழுக்க சீலராக இருந்திருக்கிறார்கள். இரத்தம் மட்டுமே சொல்லும். என்ன சரியா? ஸ்தம்பித்து போன விட்னே எஸ் சார் என்றான். மிட்சல் சட்டென சுறுசுறுப்பாகி, நல்லது, இப்போது நீங்கள் வகிக்கப் போகும் பதவிக்கேற்ப உங்களின் தாத்தா பாட்டியை பற்றி ஆராய்ந்தோம். சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போதைக்கு இது போதும். நீங்கள் பர்சனல் அலுவலகம் செல்லலாம். ஆம், எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என விட்னே உணர்ந்து மெதுவாக சிரித்தான். அடுத்த சில மாதங்களுக்கு ட்ரூ விட்னே கம்பெனியின் வேலைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முயன்று பின் காட்டு மிராண்டித்தனமாக முயற்சிகளில் இறங்கினான். மெல்ல மெல்ல நிகழும் பதவி உயர்வுகள் அவனுக்கு தேவையில்லை. ஏனெனில் மொத்தம் 30 வருடங்கள் உழைத்தாலும் அதிகபட்சம் அவன் துறையிலேயே தலைவராகலாம். அவ்வளவுதான். வேகமாக முன்னேறும் ஒரே வழி குறுக்கே யார் நின்றாலும் அவர்களை அப்புறப்படுத்துவதுதான். தருணத்துக்காக எதிர்பார்ப்பதும் தேவைப்பட்டால் அதை உருவாக்குவதும் தான் ஒரே வழி. விட்னே தனக்குள் குலுங்கி சிரித்து கொண்டான். கடந்த காலத்தை கம்பெனி ஆராயட்டும். ஆனால் கூடிய விரைவில் கம்பெனியில் நடக்கப் போகிற விஷயங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் இருந்த துறை உபகரணங்களை கண்டுபிடிப்பதாகும். அந்த துறையின் தலைவர் ஆவதே விட்னேவின் முதல் நோக்கம். மொத்தம் 16 பேர் அவனுக்கு மேலே இருந்தனர். எல்லோரும் மிக மெதுவாக பதவி உயர்வை நோக்கி போய்கொண்டிருந்தனர். துறையின் தலைவரோ ஓய்வு பெற இன்னும் பல வருடங்கள் ஆகும். எல்லோருக்குமே பதவி உயர்வு பெற ஆசைதான். ஆனால் விட்னே போன்ற அராஜகத்தனமான மூளைபலம் அவர்களிடம் இல்லை. விட்னே தன் முதல் இலக்காக ஹெட் தோர்பி என்பவரை தேர்ந்தெடுத்தான். தோர்பி மெலிந்த மனிதர். வழுக்கையான தலையில் சற்றே முடி படர்ந்திருக்கும். அவர் அக்கம்பெனியில் 12 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைத்தால் அவரே துறையின் தலைவராவார் என்பது எல்லோரின் கணிப்பு. விட்னே அவருடன் நெருங்க ஆரம்பித்தான். அவரும் அவனுடன் பழக ஆரம்பிக்க விரைவில் இருவருடைய நட்பும் நன்றாக போனது. இப்படியாக இருவரும் நகைச்சுவையாக தீவிர பேச்சுகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். அடிக்கடி ஹோட்டலுக்கு தங்கள் மனைவியரை அழைத்து வரும் அளவுக்கு நட்பு தொடர்ந்தது. விட்னே ஒருபடி மேலே சென்று தோர்பின் சுருட்டை முடி மகன்களுக்கு பரிசு பொருட்களை வாங்கி தந்து அங்கிள் ட்ரூ என்று அவர்கள் அழைக்கும் அளவுக்கு ஆளானார். இப்படியாக ட்ரூ விட்னே தோர்பியின் பார்வையில் ஒரு மேம்பட்ட மனிதராக மாறிவிட்டார். விட்னே கம்பெனி வேலைகளை பற்றி தோர்பியிடம் இயல்பாக கேட்க அவர் அவற்றை பற்றி உற்சாகமாக விளக்கத் தொடங்குவார். கேள்விகள் ஆழமாக போகும்போது அவர் கவலைப்படவில்லை. ஒரு நண்பனுக்கு சில விஷயங்களை கற்றுத்தருவதில் என்ன வந்துவிடப் போகிறது? இளம் பருவத்தில் இருந்தே விட்னே பதவி விவகாரத்தில் அவருடன் போட்டியிடப் போவதில்லை. ஏனெனில் சீனியாரிட்டியில் அவரை விட அவன் நெடுந்தொலைவில் இருக்கிறான். வீட்டிலும் அலுவலகத்திலும் அவனுக்கு அவர்தான் ஈஸ்டனில் 12 வருட காலத்தில் கற்றுக்கொண்ட வித்தையை போதித்தார். இவையெல்லாம் பின்னொரு காலத்தில் உனக்கு பயன்படும் என்று தோர்பி சிரித்தார். ஆமாம் எட்டி என்று பதிலுக்கு விட்னேவும் சிரித்தான். அவர் மூளையில் இருந்ததையெல்லாம் கறந்துவிட பின்னர் அடுத்ததை சாதிக்கத் தொடங்கினான். தொழில் வரி செலுத்தப்படும் காலம் வந்தது. ஒருவேளை இது அவனுக்கு பயன்படலாம். விட்னே வரி சம்பந்தப்பட்ட ஃபைல்களை ஆராயத் தொடங்கினான். யாரும் இதை கண்டு கொள்ளவில்லை. ஏனெனில் அவன் தன் வேலையைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறான். விட்னேவுக்கு தான் நடத்தப் போகும் காரியத்தில் நம்பிக்கை பிறந்தது. ஏனெனில் அதை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது.
அதுவும் அலுவலகங்களில் அதை கனவிலும் செய்ய முடியாது. ஒரு சில கெட்ட மனிதர்கள் அதை செய்ய கருதலாம், அவ்வளவுதான். ஆனால் அவன் செய்ய போகிறான், ஏனெனில் அதற்கான தைரியம் அவனிடம் உள்ளது. குறிப்பிட்ட சில ஃபைல்களை பென்சிலால் எழுதப்பட்ட வரி சம்பந்தமான விவரங்கள் நிரந்தர பேரேட்டில் ஏறுவதற்கு காத்து கொண்டிருந்தன. அவன் அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்தான். கருவிகளின் தேய்மான வரி விவகாரத்தில் சில எட்தோர்பியால் தயாரிக்கப்பட்டு அவரின் கையெழுத்தையும் தாங்கி நிற்கிறது. மேலும் அதில் அவரின் வேலையை சரிபார்த்து ஓகே என்றெழுதிய சர் சதர்ஃபீல்டின் கையெழுத்தையும் காண முடிந்தது. ஏராளமாக இருந்த கணக்கு வழக்குகளில் அவன் ஓவன்ஸ் ஹூக்ஹோர்த் ஓர் ஃபுல்வைசர் யூனிட் மாடல் S48 வரிசை எண் 879904 R7423 என்ற கணக்கை தேர்ந்தெடுத்து தோர்பி கணக்கிட்டு இருந்த அந்த எழுத்துக்களை அழித்துவிட்டு தேய்மான கணக்காக $9898 என்று எழுதினான். இதேபோல் இன்னும் 4 கணக்குகளையும் மாற்றம் செய்தான். இதையெல்லாம் தோர்பியின் கைவண்ணத்திலேயே அழகாக செய்து முடிக்க நடந்திருக்கும் மாற்றத்தை தோர்பி வந்தாலே கண்டுபிடிக்க முடியாது. அவன் மேலும் சில வாரங்கள் பொறுமையுடன் காத்திருந்தான். ஃபைலில் இருந்த வரிகள் எல்லாம் நிரந்தர பேரேட்டில் ஏறிவிட்டன. பின் அவன் துறை தலைவரான திரு போப்பக்கை அணுகினான். அப்பொழுது அவன் தயங்கி தயங்கி பேசுவது போல நடித்தான். வரி விவகாரத்தில் தவறா? தேய்மானத்தை அதிகமாக போட்டுவிட்டோமா? போப்பாக்கின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ஆமாம் சார், வருவாய்த்துறை இதை கண்டிப்பாக கண்டுபிடித்துவிடும். நாம் சரி செய்ய விட்டால் நம்முடைய எதிர்காலம் இதனால் பாதிக்கப்படும். போப்பாக்கின் நீல நிற விழிகள் உறைந்து போய் வெறித்தன. அவை உனக்கென்ன தெரியும் என்பது போல பார்த்தான். எச்சரிக்கைக்கு மிகவும் நன்றி. மாபெரும் திறனாணிகள் உள்ள இடத்தில் நீ மட்டும் இதை எப்படி கண்டுபிடித்தாய்? பேரேட்டில் அந்த கணக்கு விவகாரங்களை பார்த்தேன். அவை சரியாக இருக்குமென தோன்றவில்லை. சென்ற வருட கணக்கின்படி அதை கணக்கிட்டு பார்த்தேன். விவகாரங்கள் சரியில்லை. ஜூனியஸ் என்ற போப்பக் களைப்புற்று முணுமுணுத்தார். இந்த கணக்கு வழக்குகளை யார் போட்டது? எட்தோர்பி விட்னே தயங்கினார் போல் தோன்றினாலும் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டான். போப்பக் நாற்காலியின் மேல் சாய்ந்து கொண்டார். இதோ பார், தோர்பி இக்கம்பெனியில் 12 வருடங்களாக இருக்கிறார். இவருக்கு அவர் வேலையை பற்றி நன்றாகவே தெரியும். அவருக்கும் மேலாக சதர்ஃபீல்டும் அதை சோதித்து விட்டார். அவர் கம்பெனியில் உயர்ந்த அதிகாரி. இவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நம்மால் இது போன்ற விஷயங்களை திரும்ப திரும்ப சோதனையிட இயலாது. உன்னுடைய அறிவுத்திறனுக்கு என் வந்தனங்கள். எனினும் நீ அனுபவமின்மையால் பேசுகிறாய் என்றே நினைக்கிறேன். முகத்தில் திருப்தியின்மையை காட்டிக்கொண்டே விட்னே வெளியேறினான். உண்மையில் உள்மனதில் திருப்தி அடைந்து கொண்டான். தான் போட்ட தூண்டிலில் போப்பக் மாட்டவில்லை எனினும் கூடிய விரைவில் பெரிய அதிர்ச்சி ஏற்பட போகிறது. வருமான வரித்துறை அதையெல்லாம் பார்த்து கொள்ளப் போகிறது. வருமான வரித்துறை மெதுவாக செயல்படும். இருப்பினும் யாரிடமிருந்து விவரம் பெறுகிறார்களோ அவர்களின் பெயர் முகவரியை வெளியிடுவதில்லை. விட்னே வருமான வரித்துறைக்கு ஓர் அஞ்சல் அனுப்பினான். ஒரு வார காலத்தில் 2 பேர் கிழக்கத்திய கெமிக்கல்ஸ்க்கு விஜயம் செய்து போப்பக்கின் துறையில் இருந்த ஃபைல்களை ஆராய்ந்தனர். சில மணி நேரம் கழித்து தன் உயர் அதிகாரிகளால் காரி உமிழப்பட்ட போப்பக் சிவந்த முகத்துடன் வெளியே வந்து பதிலுக்கு தோர்பியையும் சாதர்ஃபீல்டையும் மென்று துப்பினார். அந்த தவறுகளை நான் எப்படி செய்தேன் என்றே தெரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை என்று தோர்பி முணுமுணுத்து கொண்டார். போப்பக் விட்னேவை தனியாக அழைத்து பேசினார். ஈஸ்டன் இது போன்ற தவறுகளை மன்னிப்பதே இல்லை.
குறிப்பாக வருமான வரி விஷயத்தில் உங்கள் பேச்சை முன்பே நான் கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்டிருந்தால் நிலைமை இவ்வளவு மோசமாக போயிருக்காது. நீங்கள் புத்திசாலி மனிதர். யாராலும் இந்த தவறை கண்டுபிடிக்க முடியாது. தோர்பி அவருடைய முன்னேற்றத்தை தவறவிட்டு விட்டார். சதர்ஃபீல்டையும் நம்ப முடியாதது போல தோன்றுகிறது. இதோ பார் விட்னே, நான் உங்களுக்கு புதிய பொறுப்பு மிகுந்த வேலையை தரலாம் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ சார் என்று சந்தோஷமாக சொன்ன விட்னே அடுத்து அறுபட போவது போப்பக்கின் கழுத்துதான் என நினைத்து கொண்டான். அந்த துறையில் பதவி உயர்வுக்கு தோர்பியின் தருணங்கள் கடந்து போய்விட்டன. அதே போலதான் ஸ்தாதர்ஃபீல்டையும் போப்பக்கின் நிலையும் பலகீனமாகிவிட்டது. கிழக்கத்திய கெமிக்கல்ஸ் இது போன்ற மாபெரும் தவறுகளை எந்த துறையில் நிகழ்வதையும் சகிக்காது. விட்னே அடுத்த சில மாதங்களுக்கு தன் பணியில் மூழ்கி போனான். அவன் அறிவு மிகுந்தனாகி விட்டான் என்பதில் ஐயமில்லை. தோர்பியின் மூளையில் இருந்தவை எல்லாம் இப்பொழுது அவனுக்கு சொந்தம். அதனால் கற்றுக்கொண்ட வித்தையால் விண்ணப்பத்தில் கஷ்டம் ஏதும் இல்லை. மேலும் அவனுக்கு மேலிருந்த போப்பக்கின் காவல் நாய் போல ஆனான். அவன் துறையிலிருந்த பலரின் சிறு சிறு தவறுகளையும் போப்பக்கிடம் கோல் சொல்வதை தன் பழக்கமாக்கிக் கொண்டான். அதே சமயம் தோர்பியின் வேலை பொறுப்பிலிருந்தும் நிறைய பெற்றுக்கொண்டான். தோர்பியே மேலதிகாரி. ஆனால் அதிகாரத்தை அவர் இழந்து கொண்டே வந்தார். இப்போதெல்லாம் விட்னே தோர்பியுடன் பழகாமல் சற்று எட்டவே நின்று கொண்டான். ஏனெனில் அவரிடம் அவனுக்கு இனிமேல் வேலையில்லை. விட்னே அலுவலக ரீதியாக பதவி உயர்வு பெற்றான். இது கிடைப்பதற்கு முந்தைய நாளே பர்சனல் அலுவலகத்திலிருந்து செய்தியாளன் அவன் மேஜையில் கடித உரை ஒன்றை வைத்துச் சென்றான். அதனுள் இருந்த கடிதத்தில் முன்னோர் பற்றிய குறிப்புகள் அந்தரங்கம் என அச்சிடப்பட்டிருந்தது. பாராட்டுகள். உங்கள் முன்னோர் எங்கள் சோதனையில் வெற்றி பெற்று விட்டார்கள். நீங்கள் பதவி உயர்வுக்கு தேர்வு பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னது. பிரிஸ்டன் மிட்சலின் அறிவற்ற இந்த ஆராய்ச்சியை விட்னே மறந்தே போயிருந்தான். அவன் அறிக்கையை படித்து அதன் விவரங்களினால் பிரமித்து போனான். அவனுக்கே தன் மூதாதையரை பற்றி தெரியவே தெரியாது. 4 தலைமுறைகளுக்கு முன்பு ஸ்டாப்போர்ட் விட்னே என்பவர் மிசோரியில் உள்ள டர்புன் புல்லில் மரம் அறுக்கும் தொழிற்சாலையில் நடத்தி வந்திருக்கிறார். மற்றொருவர் சிலாஸ் விட்னே என்பவர் செவ்விந்திரிகளை எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறார். பார்பரா ஷெர்மன் என்பவர் காலின் விட்னே என்ற வியாபாரியை மணந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பெண். அவள் பென்சில்வேனியாவில் ஹார்ம்ஸ்வொர்த் நகரத்தில் பின்னல் வேலைகளுக்கு புகழ் பெற்றிருக்கிறார். அவர்கள் இந்த அளவு தோண்டியிருப்பதில் விட்னேவுக்கு திருப்தி உண்டானது. அவர்கள் கடந்த காலத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கட்டும், ஆனால் எதிர்காலம் அவனுடையது. அவன் மேற்கொண்டு தீவிரமாக உழைக்க ஆரம்பித்தான். அடிக்கடி கூடுதல் மணித்துளிகளை அலுவலகத்தில் செலவிட்டான். காலையில் அலுவலகத்துக்கு முதல் ஆளாக நிற்பதும் கடைசியாக போவதும் அவனே. அவன் தன்னை அர்ப்பணித்து நம்பக்கூடிய உயர்ந்த நோக்குடைய ஒரு நிர்வாக ஆளாக தகவல் அமைத்து கொண்டே வந்தான். இவையெல்லாம் போப்பக்கின் உயர் அலுவலரும் அத்துறையின் தலைவருமான எஸ்டி சாம்சன் பார்வைக்கு வரும் என்பதையும் அறிவான். அதே சமயம் அத்துறையில் இருந்த மற்றவர்களை பற்றி ஆராய்வதையும் நிறுத்தவில்லை. அந்த துறையின் 2 பெரும் தூண்களாக இருந்து வந்த தோர்பியும் சதர்ஃபீல்டும் இப்பொழுது அந்த நிலையில் இல்லை. மற்றவர்கள் பதவி உயர்வை பற்றி கவலைப்படாவிட்டாலும் விட்னே அவர்களிடமும் எச்சரிக்கையாக இருந்தான். போப்பக்கின் நல்ல ஆதரவை பெற்று அவர்களின் பின்புலத்தை துருவிக்கொண்டே இருந்தான். இப்படியாக பணி மூப்பிலும் அறிவிலும் உயர்ந்த நிலையை அடுத்த 1 வருடத்தில் அடைந்த விட்னே போப்பக்கின் பல்லை பிடுங்க தீர்மானித்தான். அவனுடைய திட்டம் எளிமையானது, ஆனால் பாதுகாப்பானது. எப்படியெனில் யாராலும் அதை யோசிக்க முடியாது, நடக்க முடியாதது. மற்றொரு முறை அவன் கோட்டை தாண்ட ஆரம்பித்தான்.
காப்பி விடைவேளியின் போது அதை கொண்டு வரும் வெண் சீருடை அணிந்த பணியாளிடம் தனியாக சந்தித்து பேசினான். அப்போது விட்னே காட்டிய டாலர் நோட்டுகளை பார்த்து அவன் கண்கள் விரிந்தன. சும்மா விளையாட்டுக்காக, ஆனால் நீ உன் வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் இருவரும் வம்பில் மாட்டுவோம். ஏனெனில் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். அவன் மெதுவாக தலையாட்டினான். எனினும் சந்தேகத்தின் சாயல் அவனிடம் தெரிந்தது. நீங்கள் எல்லோரும் இதேபோல் செய்வீர்கள் என்பது நிச்சயமாக தெரியும். ஆனால் நான் வம்பில் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அந்த மாத்திரைகள் தீங்கற்றவையா? விட்னே பொறுமையை இழந்து மெதுவாக சீறினான். கடவுளே, இந்த மாத்திரைகளை நீயேதான் வாங்கப் போகிறாய். இதைவிட வேறென்ன அத்தாட்சி வேண்டும்? வேண்டுமானால் மருந்து கடைக்காரனை கேட்டுப்பார். ஒரு குழந்தையை கூட அவை தீங்கு செய்ய முடியாதவை. நான் சொல்லும்போது போப்பக் குடிக்கும் காப்பியில் அவற்றை போட்டு கொடுத்துவிட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நான் சொல்வதை நீ மறந்தாய் என்றால்? பணியால் சமாதானமடைந்து பணத்தை பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு காஃபி இடைவேளையில் சற்று நேரம் கழித்து திரு போப்பக் நாற்காலியில் அமர்ந்து தூங்குவதைக் கண்டு மொத்த அலுவலகமே ஸ்தம்பித்து போனது. தூக்க மாத்திரைகளை நன்றாகவே வேலை செய்தன. அடுத்ததாக போப்பக் மேஜையிலேயே கைகளில் தலையை வசதியாக வைத்துக்கொண்டு ஆழமாக குரட்டை விடத் தொடங்கினார். மற்றவர் நலத்தை விரும்புவதில் தேர்ந்தவராயிற்றே விட்னே. அதனால் போப்பக்கை எழுப்ப முயன்றான். ஆனால் அவரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பிறகு எஸ்டி சாம்சன் தன் அறையை கண்ணாடி தடுப்பிலிருந்து போப்பக் தூங்குவதை அருவருப்பாக பார்த்தார் என அறிந்து கொண்ட பின் மிக்க சந்தோஷம் அடைந்தான். சில மணி நேரம் கழித்து தூக்கத்திலிருந்து விழித்த போப்பக் நடந்தவற்றை அறிந்து பேய் போல முழித்தார். சில வாரங்கள் கழித்து அதே சம்பவம் மறுபடியும் நடந்தது. எனக்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை. பொதுவாக நான் பகலில் தூங்குவதே இல்லை என்று போப்பக் தன்னைத்தானே கடிந்து கொண்டார். ஒரு நாள் மதிய பொழுதில் சாம்சனின் அறைக்கு வரவழைக்கப்பட்ட விட்னே சற்றும் வியப்படையவில்லை. சாம்சன் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு இன்னும் வயதாகவில்லை. மற்றவர்கள் அனுபவம் பெற்றது போல இன்னும் பெறவில்லை. ஆனால் துறையிலேயே நீங்க தான் வேலைகளை செய்யும் திறன் படைத்திருக்கிறீர்கள் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். போப்பக்கும் தன் பிடியை நழுவ விட்டுவிட்டார். சென்ற வருடம் அந்த வரி குழப்பம் மற்றும் அலுவலகத்தில் வேலை நேரத்தில் தூங்கும் அந்த மனிதர். மறுபடியும் முன்னோர்களை பற்றிய அறிக்கை ஒன்று விட்னேவின் மேஜையில் இருந்தது. ஒரு விதமான ஆர்வம் பொங்க விட்னே படித்து பார்த்தான். அவனுடைய முன்னோர்களில் ஒருவர் ட்ரேக்கின் கப்பல் படையில் அலுவலகராக இருந்திருக்கிறார். தவிர மருத்துவர், நீதிபதி, சிலர் மதகுருக்கள் என பட்டியல் நீண்டது. மற்றொரு வரிசையில் கருமான், செருப்பு தைப்பவன், மற்ற கலைஞர்கள் யாவரும் இங்கிலாந்தில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இவர்கள் சிறு சிறு தவறுகள் அவ்வப்பொழுது இழைத்ததாக கூறப்பட்டுள்ளது. எனினும் அவன் அத்துறையின் தலைவராவதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. போப்பக் பொறுப்பு அற்ற ஒரு வேலைக்கு மாற்றப்பட்டார். விட்னே அவரிடம் மரியாதை கலந்த குரலில், எனக்கு இதுல கஷ்டம்தான். உங்களுக்கு பணி மூப்பு உள்ளது. எனவே ஓய்வூதிய தொகை கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் என்றான். விட்னே மேலும் 2 ஆண்டுகளுக்கு தன் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வதில் செலவிட்டான். தனக்கு கீழே உள்ள ஆட்களின் திட்டங்கள் நன்றாக இருந்தால் அவற்றை தன்னுடையது என்று சொல்லிக் கொண்டான். துறையை கடுமையான விதிகளின் கீழ் நடத்தி காட்டினான். தன் அசைவுகள் அனைத்தும் மேல்மட்ட அதிகாரிகளால் கவனிக்கப்படும். அவன் சற்று காலம் பொறுத்திருக்க வேண்டும். அதற்காக கவலைப்படவில்லை. ஏனெனில் இப்பொழுதே அவன் உயர்மட்ட அலுவலர் பதவியை ஆள்கிறான். அடுத்ததாக மிக பெரிய பதவிக்கு திட்டமிடப் போகிறான். இறுதியில் தன் அடுத்த கட்ட நகர்வை தேர்ந்தெடுத்த போது அவன் வழியை 3 பேர்,
SD சாம்சனோடு சேர்த்து அடைத்து கொண்டு நின்றனர். இவ்விடத்தில் கொஞ்சம் மிரட்டல், உருட்டல் எல்லாம் பயன்படும். அவன் காத்திருந்த அவ்வேளையில் விட்னே தனிப்பட்ட உளவாளிகளை வேலைக்கமர்த்தி ஈஸ்டனின் உயர்மட்ட அலுவலர்களின் அந்தரங்க விவரங்களை வேவு பார்த்தான். எல்லோரும் புனிதராக இருக்க முடியாது. ஆம், விட்னே வான் ஷில்டர் என்கிற மேலதிகாரின் விஷயத்தில் ஒரு குற்றத்தை நன்கு பிடித்து விட்டான். வான் ஷில்டருக்கும் பொன்னிற கேசம் கொண்ட ஒரு விளம்பர மாடல் பெண்ணுக்கும் இடையே தொடர்பு இருந்தது. தன் வீட்டில் புயல் வீசாமல் இருக்க, கம்பெனியில் தன் பெயருக்கு களங்கம் நேராமல் இருக்க வான் ஷில்டர் விட்னேவுக்கு வழியை விட்டார். அந்த துறையிலேயே பெரிய ஆளாகிவிட்டான் விட்னே. தன் முன்னேற்றத்துக்கு குறுக்கே நின்ற மற்றொருவரையும் குறுகிய காலத்திலேயே ஓரங்கட்டி விட்டான். R.J. ஃப்ரெட்ரிக் என்பவரை பற்றி பல்வேறு வதந்திகள் உலவின. எல்லாம் விட்னேவுக்கு வேலை செய்த தனியார் உளவு நிறுவனங்கள் மூலம்தான். கூடிய விரைவில் ஃப்ரெட்ரிக் ஒரு குடிகாரர், கம்பெனி வாடகையாளரிடமிருந்து லஞ்சம் பெறுகிறார், குதிரை பந்தயத்தில் அவருக்கு ஆர்வம் என பல வதந்திகள் கிழக்கிந்திய கெமிக்கல் கம்பெனி முழுவதும் பரவின. அந்த குற்றச்சாட்டுக்கள் வெளிப்படையானவை அல்ல. ஆனால் ஃப்ரெட்ரிக் அவற்றுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியவில்லை. வதந்திகள் வெகு விரைவில் கம்பெனி உயர்மட்டத்தை அடையவே வேறு வழியின்றி அவர் பொறுப்பற்ற பகுதிக்கு மாற்றப்பட்டார். விட்னே திரும்பவும் முன்னேறினான். 30 வயதில் அந்த மாபெரும் கம்பெனியின் துணைத் தலைவர் பதவிக்கு அடுத்த ஆள் என்ற முறையில் விட்னே இருந்தான். இந்த முன்னேற்றம் மாபெரும் ஆச்சரியம்தான். அந்த கம்பெனியிலே இளம் வயது மனிதர்களில் அறிவு கூர்மையானவனாகவும் சட்டென்று முன்னுக்கு வரக்கூடிய தேர்ந்த மனிதனாகவும் பார்க்கப்பட்டான். பதவி உயர்வுகளுடன் முன்னோர் பற்றிய அறிக்கைகளும் தரப்பட்டன. அவை சில நூற்றாண்டுகள் முற்பட்டவை. எனினும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விட்னேவும் சிக்கல்களை எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு பழங்காலத்து விஷயங்களை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? அப்படியே தெரிந்து கொண்டாலும் அவற்றை நம்பதான் இயலுமா? அலுவலக கேண்டீனில் மிட்சேலை சந்தித்த போது அவன் மெலிதாக ஆச்சரியப்பட்டான். அவர் இறுக்கத்தை தளர்த்தி அவன் தோளில் கை போட்டு மென்மையான குரலில், "என்ன விட்னே?" என்றார். "எஸ் சார்." மரியாதை கலந்த குரலில் விட்னே சொன்னான். ஏனெனில் அலுவலக ரீதியாக சில தொடர்புகளை தவிர அவருடன் பேசுவதில்லை. மிட்செல் எப்பொழுதும் தனித்திருக்கும் முரட்டுத்தனமான ஆள். தான் என்ற அகம்பாவம் கொண்ட மனிதர். அவரை கம்பெனியில் துணை முதல்வர்கள், கம்பெனி உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுக்கு சமமான அருகதை உடையவர்கள் மட்டுமே அணுக முடியும். அண்மையில் கிடைத்த உங்களின் முன்னோர் பற்றிய அறிக்கையை படித்தேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான சங்கதி இருந்தது. 13வது நூற்றாண்டில் உங்களுடைய முன்னோர் பழைய இங்கிலாந்தில் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் என்னுடைய முன்னவர்களும் இருந்திருக்கிறார்கள். உண்மையாகவா சார்? அப்படியெனில் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியெனில் நாம் இருவரும் பழங்காலத்திலேயே நண்பர்கள் இல்லையா? என்ற மிட்செல் விட்னேவின் கையை பிடித்து கொண்டு 13வது நூற்றாண்டில் விக்கிலிங்டன் வாழ்க்கை முறையை பற்றி சற்று நேரம் பேசினார். விட்னே மாபெரும் உருவம் கொண்ட அந்த மனிதர் சொன்னவற்றையெல்லாம் மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த போது, இதோ இவர்தான் தன்னுடைய இறுதி இலக்கு என்று நினைத்து கொண்டான். இவர்தான் தனக்கு தேவையான பதவியை தக்க வைத்து கொண்டு இருக்கிறார். தான் அறுக்கப் போகும் தொண்டைகளிலே இவருடையதுதான் மிக முக்கியம். நெடுங்காலம் வாழ்ந்த மன்னன் செத்துப்போய்விட்டான். ஈஸ்டர்ன் கெமிக்கல் தலைவர் ட்ரூ விட்னே. நினைக்கவே இனிமையாக உள்ளதே. மற்றவர்களை ஆராய்வதைத் தவிர மிட்செலின் வாழ்க்கையும் அவரின் பலவீனங்களையும் உளவு பார்த்து கொண்டிருந்தான். இந்த முன்னோர் பற்றிய அணுகுமுறை அவருடைய பலவீனங்களில் ஒன்றாகும். மற்ற உயர்மட்ட அலுவலர்களிடம் இது வரவேற்பு ஏதும் பெறவில்லை என்பது விட்னேவின் கண்டுபிடிப்பாகும்.
கம்பெனியில் மாபெரும் சாதனைகள் புரிந்த ஒரு மனிதரிடம் இது போன்ற சில்லறைத்தனமான விஷயங்கள் இருக்கக்கூடும் என்பதே அவர்கள் நினைப்பாகும். சில சமயங்களில் மிட்செல் அவர்களுக்கு பாடம் நடத்துவார். கடந்த தலைமுறை என்பது செத்து போனது அல்ல, கடந்த காலம் நமக்குள் வாழ்கிறது. நம் முன்னோரின் குணங்களையே நாம் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களின் செய்கைகளுக்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். அச்சமயங்களில் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அலுவலர்கள் சலிப்புடன் தலையாட்டுவதை விட்னே கவனித்துக் கொண்டிருந்தான். மிட்செல் மட்டும் பதவியில் இல்லாமல் இருந்துவிட்டால் முன்னோர் அணுகுமுறை கம்பெனியை விட்டே வெளியேற்றப்படும் என்று விட்னே தெரிந்து கொண்டான். இது மிட்செலின் சர்வதிகாரத்தில் ஒரு முள்ளாக தெரிகிறது. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கம்பெனி உறுப்பினர்கள் கையில் அது ஒரு வாளாக மாறப்போகிறது. ஆனால் மிட்செலின் பதவிக்கு விட்னே இன்னும் தயாராகவில்லை. அதற்கு முன் துணைத் தலைவராக வேண்டும். தனக்கு முன் இருக்கும் துணைத் தலைவர் கிரீஸ்வுல்ட்டின் இடத்தில் அமர வேண்டும். கிரீஸ்வுல்ட்டோ யமகாதகராக இருந்தார். அவர் விட்னேவுக்கு தகுந்தபடி இளமையாகவும் தன் வேலைகளில் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். எப்படி பார்த்தாலும் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற 15 அல்லது 20 ஆண்டுகளாவது ஆகும். அவர் பகுத்தறிவு எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் கூரிய அறிவும் அதிகாரம் மிக்கவராகவும் விளங்கினார். கட்டி அமைத்திருந்த பெருத்த புகழானது பலத்த அரணாக விளங்கியது. அதனால் அவரை மிரட்டி பணிய வைப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. விட்னேவின் உணவளிக்கும் தந்திரத்தால் எத்தனை முயன்றும் ஒரு தகவலும் பெற முடியவில்லை. முந்தைய தந்திரம் எதுவும் இவரிடம் பயன்படுத்துவது தனக்கே ஆபத்தாக முடியும் என விட்னே நினைத்தான். பயன்படுத்தினாலும் இந்த மனிதரிடம் அது செல்லாத காசாகிவிடும். அந்த அளவுக்கு கிரீஸ்வுல்ட் உயர்ந்த ஓரிடத்தில் அஜானபாகுவாக அமர்ந்திருந்தார். கிரீஸ்வுல்ட் வழியை அடைத்துக் கொண்டிருந்தார். விட்னே தனக்குத்தானே விவாதங்களை நடத்தி இறுதியில் அந்த முடிவெடுத்தான். மற்றவர் நினைத்தும் பார்க்க முடியாத காரியங்களை செய்தே பழக்கப்பட்டவன் அவன். தாண்ட முடியாத கோட்டுகளை தாண்டுபவன்தான். அதற்காக இப்படியா? அவன் மாற்று வழியை சிந்தித்தே விட்டான். அது ஒரு தீவிரமான திட்டம், அபாயகரமான செயல். யாரேனும் இதை பற்றி கேட்டால் அது கற்பனைக்கு கூட செய்ய முடியாது என சொல்வார். இருந்தாலும் தான் கொல்லப் போகும் பரிசுக்கு இது சாதாரண காரியம்தான். கிரீஸ்வுல்ட்டுக்கு எதிராக அந்த ஒரு காரியத்தை தவிர வேறு ஏதாலும் பயனில்லை. அவனுக்கு துணைத் தலைவர் பதவி மீது பயங்கர மோகம். வலது கை எப்படி அவனுக்கு வேண்டுமோ அதே போல்தான் அப்பதவியும் வேண்டும். விட்னே தன் மனதை தயார்படுத்தி கொண்டதும் வழக்கம்போல் சமயோஜிதமாக செயல்பட்டான். மிக எச்சரிக்கையுடன் பல வழிகளில் ஆராய்ந்து பின் தனக்கு தேவையான ஒருவனை கண்டு கொண்டான். நான் எக்கச்சக்கமாக பணம் தருவேன், ஆனால் எனக்கு இந்த காரியம் முழுவதுமாக முடிய வேண்டும். காயம் மட்டுமே போதாது, ஏனெனில் அடிப்பட்ட மனிதர்கள் குணமடையக்கூடும். விட்னே அந்த நபரிடம் சொன்னான். புருவங்களே அற்ற அந்த ஒல்லி மனிதன் விளக்கின் அடியில் இருந்து கொண்ட, மாமே, நான் டப்பு வாங்குறேன். ஒரு ஆள் பின்னாடி போனா அவன் கதை முடிஞ்சிடும், கவலையை விடு என மென்மையான குரலில் பேசினான். அந்த பயங்கர விபத்து நடந்ததை கேட்டு மொத்த அலுவலகமே அதிர்ந்து போனது. துணைத் தலைவர் கிரீஸ்வுல்ட்டை அடையாளம் தெரியாத கார் என்று இடித்துவிட்டு சென்றது. காரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னொரு முன்னோர் பற்றிய குறிப்பு விட்னேவின் மேஜையை அடைந்தது. விட்னே துணைத் தலைவர் பதவியை பெற்றுக்கொண்டு மிக்க வருத்தத்துடன் சொன்னதாவது, பிராங்க் கிரீஸ்வுல்ட்டின் பதவியை நான் ஆழ்ந்த வருத்தத்துடன் பெற்றுக்கொள்கிறேன். துணை தலைமையின் மாண்பை ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் இச்சூழ்நிலை எனக்கு மிகுந்த கஷ்டத்தை தருகிறது. என்னால் முடிந்தவரை இப்பணியை செய்து திரு கிரீஸ்வுல்ட்டின் மதிப்பை உயர்த்துவேன்.
உண்மையில் விட்னேவுக்கு இக்காரியத்தில் துளி கூட குற்ற உணர்வே எழவில்லை. அப்படி இருந்தாலும் அது மறைந்தே போய்விட்டது. அவன் ஏறத்தாழ அவன் விரும்பிய இடத்துக்கு அருகே இருக்கிறான். இனிமேல் எதுவுமே அவன் வழியில் நிற்க முடியாது. ஏதாவது மீறி நின்றால் அதையும் ஒரு கை பார்ப்பான். அவன் துணை தலைமையை பெற்றுக்கொண்ட 3வது வாரத்தில் புதிதாக கிடைத்த அதிகாரம் முதலியனவற்றுக்கு தன்னை தகவல் அமைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் பிரசிடென்ட் மிட்செலின் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. அவன் இதையும் மேல்மட்ட அலுவலகத்துக்கான ஒரு சந்திப்பே என நினைத்து கொண்டே அறைக்கதவை திறந்து உள்ளே போனான். அப்பொழுது மிட்செலின் முகத்தில் தாண்டவமாடிய கடுகடுப்பை எதிர்பார்க்கவில்லை. அங்கே அவர்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் கதவை மூட தானியங்கி பூட்டிக் கொள்ளும் சத்தம் கேட்டது. உட்காருங்கள் என்று மிட்செல் உருமினார். விட்னே நாற்காலியில் அமர்ந்தான். மிட்செல் கால் முட்டிக்கும் உயரம் குறைந்த மாபெரும் ஜன்னல் அருகே சென்று நகரத்தின் பரப்பளவை அளந்து கொண்டே மூச்சை இழுத்தார். குளிர்சாதன வசதி நன்றாகவே உள்ளது. எனினும் இயற்கை காற்றையே தினந்தோறும் சுவாசிக்க விரும்புகிறேன் அவர் சொல்ல விட்னே அமைதியாக இருந்தான். மிட்செல் திரும்பி வந்து மேஜை இழுப்பறையை திறந்து ஒரு ஃபைலை எடுத்து புரட்டினார். உடனே அவருடைய அடர்ந்த புருவங்கள் மேலே உயர்ந்தன. விட்னேவின் மீது படிந்த அவருடைய ஆழமான பார்வை ஒரு கணம் அவனை நிலைகுலைய செய்தது. இதனால் தன் முகத்தை திருப்பிக் கொண்ட விட்னே சுவரில் இருந்த மிட்செலின் முன்னோர்களின் ஓவியங்களை பார்த்தான். புதிதாக சில செய்திகள் வந்திருக்கின்றன. அவை தாமதமாகத்தான் வந்தன. இங்கிலாந்தில் இருக்கும் எமது ஆய்வாளர்கள் செஸ்ஸியரில் உள்ள விக்கிலிங்டனில் ஒரு பழைய பேழையை கண்டுபிடித்திருக்கின்றனர். அந்த பேழையில் உனது முன்னோர் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்திருக்கிறது என்றார் மிட்செல். என்னுடைய முன்னோர்? விட்னே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆமாம், விக்கிலிங்டனில் வில் அம்பு செய்தவரான உனது முன்னோர் காரித் விட்னேயின் மரண வாக்குமூலத்தின் 1117 ஆகஸ்ட் 12 ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னால். படிக்கிறேன், கேளுங்கள். மிட்செல் படித்தார். காரித் விட்னேவாகிய யான் ரொட்டி வணிகரான மிட்செல் பெரும் செல்வந்தர் என அறிந்து கொண்டேன். மேற்கொண்டு இருளடைந்த வேளையில் அவர் இருப்பிடம் சென்று ஜன்னலூடே பார்க்கையில் அவர் தனிமையில் இருப்பதை கண்டு கொண்டு கதவை தட்ட அவர் திறந்தார். உடனே நான் சுத்தியலால் அவர் தலையில் பல முறை தாக்க மிட்செல் இறந்து போனார். பிறகு உள்ளறையில் இருந்த ஏராளமான பொன் பொருட்களை தூக்கி கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி அவற்றை மறைத்து வைத்தேன். ஒருவருக்கும் இது பற்றி சந்தேகம் ஏற்படவில்லை. பின்னர் விக்கிலிங்டனில் அந்த செல்வத்தை எல்லாம் செலவழித்து போதிலும் ஒருவரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது என் மரணப்படுக்கையில் செய்த குற்றம் என்னை அரித்தெடுப்பதால் இந்த வாக்குமூலத்தை எழுதுகிறேன். அவ்விடத்தில் சற்று நேரம் அமைதி நிலவியது. இதை வைத்து பார்க்கும்போது உனது முன்னோர்களில் கொலைகாரரும் உள்ளார் என தெரிகிறது. கவலை குறி தன் முகத்திலோ வார்த்தைகளிலோ தெரியாத வண்ணம் விட்னே பேசினான். மிட்செல் இந்த விஷயத்தை எவ்வளவு கடுமையாக எடுத்துக்கொண்டிருப்பார் என்று அவனுக்கு தெரியும். அந்த விஷயத்தை சாதாரணமாக்க வேண்டும். அவன் சட்டென மெல்லிய குரலில், கேட்பதற்கே நாராம்சமாக இருக்கிறதே, அந்த கிழவனை தள்ளி வைத்து விட்டேன். அதே சமயம் என்னுடைய மற்ற முன்னோர்களின் நடத்தை நன்றாக உள்ளதே. நான் சொல்வது சரிதானே சார்? மிட்செலின் கொந்தளிப்பான உணர்ச்சி சற்று மாறவில்லை. உன் முன்னோர் கொலை செய்த செல்வந்தரின் பெயரை கவனித்தாயா?
ரொட்டி வணிகர் மிட்சல் என்னுடைய முன்னோர். விக்னேவுக்கு மெல்ல புரிய ஆரம்பித்தது. அவன் தவிப்புடன் மிட்சலை பார்த்தான். எவ்வளவோ பேர் இருக்கும்போது காரித் ஏன் மிட்சலை தேர்ந்தெடுத்தான்? அவன் சிரிப்பொன்றை வலிய உதிர்த்தான். அந்த சம்பவம் நடந்தது 12வது நூற்றாண்டில். இதற்காக என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள், அப்படித்தானே? நல்லது. நம் முன்னோர்களின் செயல்களுக்கு நாம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். எனினும் அந்தரங்க விவகாரங்களை கம்பெனியோடு முடிச்சு போட நான் விரும்பவில்லை. இவ்விடத்தில் பிரதான விஷயம் என்னவென்றால், உங்கள் முன்னோர் செய்திருக்கும் கொலை துணை தலைமை பொறுப்பை தவற விட்டுவிடுகிறது. நீங்கள் உடனடியாக அப்பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். அக்காரணத்தால் என்னை விலக சொல்கிறீர்களா? நம்முடைய நிகழ்கால விதிகளின்படி இந்த பதவியை நீங்க வகிக்க முடியாது. ஆனால் இதற்கு கீழுள்ள பதவியை நீங்க வகிக்கலாம். சாரி விட்னே. விட்னேவின் உள்ளத்தில் கசப்பு அலைகள் இரைச்சலுடன் அடித்தது. பற்பல அபாயங்களை சந்தித்தும் இந்த மனிதன் கொண்டிருக்கும் சிறு பிள்ளைத்தனமான புத்தியால் வாழ்வே பறிபோகிறதே. திடீரென்று ஒரு வினாடியில் இவனோடு சண்டை போட்டால் என்ன என்று தோன்றியது. கம்பெனி உறுப்பினர்களிடம் புகார் மனு கொடுத்து மற்ற கம்பெனி அலுவலர்களையும் ஒன்று சேர்த்து இவனுக்கு எதிராக போராட்டம் நிகழ்த்த வேண்டும். பிறகு அதெல்லாம் வேலைக்காகாத விஷயம் என்று புரிந்தது. மிட்சல் ஒரு அசைக்க முடியாத மாமனிதன். ஈஸ்டர்ன் கெமிக்கல்ஸ் அவரின் தலைமையின் கீழ்தான் அபரிதமான வளர்ச்சியை கண்டது. மற்ற பெரிய மனிதர்களைப் போலவே இவனிடமும் சில கிறுக்குத்தனங்கள் உள்ளன. இல்லை, மிட்சலை இப்பொழுது வீழ்த்த முடியாது. அவனுக்கு சில வருடங்களாவது பிடிக்கும். யோசித்தவை எல்லாம் பயனற்றவை என கண்டு கொண்டதும் விட்னே, சரி, அதெல்லாம் பழங்காலத்தில் நடந்தன. தற்காலத்தை பற்றி பேசுவோம். என்னுடைய ஒட்டுமொத்த திறமை என்ன? ஈஸ்டர்ன் கம்பெனியில் நான் உழைத்த உழைப்பென்ன? அவற்றையெல்லாம் தாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லையா என்று கேட்டான். மிட்சல் மெதுவாக எழுந்து ஜன்னல் அருகே சென்று நகரத்தை பார்த்தார். இறுதியில், ஆம், உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்னது போல வேறு சில பொறுப்புகளை வகிக்கலாம். ஆனால் துணை தலைமைக்கு கீழ்தான். மிட்சல் பேசிக்கொண்டிருந்த போதே விட்னேவின் மனதில் திட்டம் ஒன்று பளிச்சிட்டது. அந்த மனிதன் ஜன்னலில் இருந்து 1 அடியோ 2 அடியோ தான் தள்ளியிருந்தான். ஜன்னல் வேறு நன்கு திறந்திருந்தது. நீளமாக இருந்த ஜன்னலின் கீழ் ஓரம் அவன் முட்டி உயரமே இருந்தது. ஒரே ஒரு அழுத்தமான தள்ளு போதுமானது. விட்னே, அது ஒரு விபத்து என்றே சொல்லிவிட வேண்டும். வேறு எவரால் அதை நிரூபணம் செய்ய முடியும்? ஜன்னலின் முன் நின்று ஆழ மூச்சுவிடும் மிட்சலின் பழக்கம் அலுவலகம் முழுக்க நன்கு தெரியும். வருட கணக்கில் ஜன்னல் அருகே நின்ற அவர் திடீரென்று தோன்றிய மண்டை கிறுகிறுப்பால் தவறி விழுந்து விட்டார். அவன் மேஜையில் இருக்கும் அந்த அறிக்கையை அழித்து விடலாம். மிட்சல் போய்விட்ட நிலையில் வேறு யாரும் சந்ததி பற்றி கவலைப்பட போவது இல்லை. கம்பெனி உறுப்பினர் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரை அந்த முட்டாள்தனத்தை தூக்கி எறியவே விரும்புவார்கள். அவன் துணைத் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஏன், காலியாக இருக்கும் மிட்சலின் பதவிக்கும் விண்ணப்பிக்கலாம். விட்னே மெதுவாக எழுந்தான். ஆம், இதை அவன் செய்யத்தான் போகிறான். கிரீஸ்வுல்ட்டுக்கு முன்னரே செய்த காரியம்தானே அது. இந்த முறை முடிவெடுப்பது சுலபமாகிவிட்டது. ஒரே ஒரு தள்ளல், அவ்வளவுதான். அவன் விரும்பியது எல்லாம் கிடைத்துவிடும். விட்னே 1 அடி எடுத்து வைத்த பின் மிட்சலை நோக்கி பாய்ந்தான். அந்த மனிதன் தன் காலடி ஓசையை கேட்பான் என்றோ அவ்வளவு விரைவாக திரும்புவான் என்றோ எதிர்பார்க்கவில்லை. தன் கைகள் மிட்சலின் உலக்கை கைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருப்பதையும் கண்கள் தன்னுடைய பார்வையோடு கலந்திருப்பதையும் கண்டான். விடுபட போராடினான். ஆனால் பயனில்லை. அந்த மனிதர் அதீத பலம் வாய்ந்தவராக இருந்தார்.
என்னை கொலை செய்வாயா? நீ செய்ய பார்ப்பாய் என்று நினைத்தேன். என் கொள்கை சரிதானே? உனது சந்ததியில் கொலை செய்யும் தன்மை பொதிந்து உள்ளது. இரத்தம் மட்டுமே சொல்லும். மீட்சல் அமைதியே வடிவாக பேசினார். என்னை விடுங்களேன், விடுங்களேன் என்று விட்னே கெஞ்சினான். இதோ ஒரு கணத்தில் விட்டுவிடுகிறேன். அவருடைய கண்கள் குற்றவாளியை துருவும் நீதிபதியினுடையது போல் இருந்தது. விட்னே, இப்போதைய சட்டம் உனக்கெதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எனக்கெதிராக நீ செய்ய முயன்ற குற்றத்துக்கு அந்த அளவு தண்டனை வழங்க முடியாது. உன்னை இப்படியே விட்டுவிட்டால் உன் நோக்கத்துக்கு தகுந்தபடி நீ யாரையேனும் கொலை கூட செய்வாய். இவ்விடத்தில் மற்றொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லியாக வேண்டும். காரித் விட்னேதான் செய்த கொலைக்கு தண்டனை ஏதும் அனுபவிக்கவில்லை. ஒரு வினாடி வரை இருவரின் பார்வைகளும் ஒன்று கலந்தன. பிறகு மிட்சல், நல்லது, நீ சொன்னபடியே உன்னை விட்டுவிட்டேன். ஆனால் என்றபடி விட்னேவை ஜன்னலுக்கு வெளியே பிடித்து தள்ளினார். முற்றும்.